guys, welcome back to another video. Today's video is gonna be a makeup video. நான் செம்ம சத்தமாக பேசுகிறேன் ஏன்னா பக்கத்தில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது. ஸோ அவங்க சத்தம் கேட்க வேண்டாம் அப்படின்றதுனால நான் சத்தமாக பேசுகிறேன். ஓகே. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கே ஃபீல் ஆச்சு இது. லைக் உங்களுக்கும் ஃபீல் ஆச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லா வீடியோலேயும் வந்து இப்போ இன்ஸ்டா ரீல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்துக்கும் வந்து இங்கிலீஷில் வாய்ஸ் ஓவர் கொடுப்பேன். ஸோ இங்கிலீஷில் பேசி எனக்கு இதுலேயுமே வந்து இங்கிலீஷில் தான் வருது. தமிழ் வீடியோ தான் எடுக்கணும்னு நான் உட்காறேன். பட் அதுலேயுமே வந்து எனக்கு இங்கிலீஷில் தான் தெரியாமல் வந்தது. அது அப்படியே பழகிடுச்சு. வீடியோ எடுத்தாலே வந்து இங்கிலீஷில் தான் வருது. ஐம் சாரி. நான் வந்து இனிமேல் வந்து கொஞ்சம் தமிழில் பேசுகிறேன். ஓகேவா? கொஞ்சம் கான்ஷியஸாக கொஞ்சம் தமிழ்லே பேசி பழகிறேன். அப்படியே தமிழ் தெரியாத அளவுக்குலாம் இல்லை, பட் எனக்கு வீடியோ பழகிடுச்சு. இவ்வளோ நாள் எடுத்து இங்கிலீஷ்லேயே பேசி எடுத்து பழகிடுச்சு. யூடியூப் கூட கொஞ்சம் இங்கிலீஷில் தான் எடுத்து பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். சில வீடியோ இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் எனக்கு அப்படி பழகிடுச்சு. ஓகே. பட் அது வந்து மாற்றிடுறேன். அண்ட் நான் எதுக்கு சாரீ கட்டிட்டு உட்காந்துருக்கேன்னா, நிறைய பேர் வந்து இன்ஸ்டாவில் அண்ட் யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாலேயும் சரி எனக்கு சாரியில் வந்து வீடியோ போடுங்க, சாரீ கட்டி ஒரு யூடியூப் வீடியோ பண்ணுங்கள், சாரீ கட்டி வீடியோ பண்ணுங்கள் நிறைய பேர் சொல்லிட்டீங்க. ஸோ அதனால் சரி எதுக்கு வேணாம், அதை மட்டும் எதுக்கு விட்டு வைக்கணும் அப்படின்ட்டு சாரீ கட்டி ரெடி ஆகியாச்சு. ஆக்சுவலி எனக்கு இந்த சாரியில் எனக்கு வேறு ஒரு ரீல் எடுக்கணும். பட் அது எடுக்கிறதுக்கு முன்னாடி ரெடியாகிறது இதில் ஒரு வீடியோவாக போடலாம். பிகாஸ் மேக்கப் வீடியோவும் சில பேர் கேட்குறீங்க. நானும் ரொம்ப மேக்கப் வீடியோ போட்டதில்லை. இதுக்கு எப்படி தான் ரெடி ஆவேனே. ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு காட்டிடலாம். ஃபுல்லாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் மேக்கப் ரெடி ஆகிறது எல்லாமே அப்படி காட்டிடலான்னு ஐம் ஹியர். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபஸ்ட்டு நான் வந்து சாரீ காட்டிடுறேன். சென்னை சில்க்ஸில் எடுத்தது. இது வந்து அரவுண்ட் 4000 சம்திங். இது வந்து இந்த ப்ரைஸுக்கு நிஜமாகவே ஒர்த்து. சில்க் சாரீ தான். பட் எனக்கு வந்து சென்னை சில்க்ஸில் சாரீஸ் மட்டும்தான் பிடிக்கும். மற்ற எதுவும் எனக்கு வந்து பெருசாக பிடிக்காது. ஸோ திஸ் இஸ் ஒர்த் இட். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். சாரீஸ்னால் ஓகே. அண்ட் ஆல்சோ இந்த ப்ளவுஸ் டிசைன்லாம் நானே தான் பண்ணது வீட்டில் உட்காந்து. நானே இதோட அந்த பீட்ஸ்லாம் கூட சென்னை சில்க்ஸில் தான் வாங்கினேன். இல்லை சாரி, இதோட பீட்ஸ்லாம் வந்து தாம்பரம் ஜெயச்சந்திரனில் வாங்கினது. தாம்பரமில் புதுசாக ஜெயச்சந்திரன் ஸ்டார்ட் பண்ணாங்க. அது நாங்கள் வந்து ஒரு தடவை சும்மா போனப்போ பார்த்தப்போ ஓகே இதுக்கு செட் ஆகுன்றதுனால இதுக்கு வாங்கினது. எல்லாமே வந்து 18 rupees 20 rupees அந்த மாதிரி தான். பட் நான் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி தான் போட்டேன். பிஞ்சிருச்சு. துவைக்க கூட இல்லை. பட் சிலது தான் அந்த நூல் கட் ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு உட்காந்து நாள் கணக்காக பண்ணது, கை வலிக்க பட் எல்லாமே பிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் அதை ஏதாச்சும் முடிஞ்சால் பண்ணுவேன். பட் இல்லைனா எல்லாத்தையும் பிச்சு எடுத்துருவேன். பின்னாடி முதுகில் எல்லா டிசைன் நான் தான் பண்ணது. ஸோ எனக்கு வந்து நான் இதுக்கு ஆக்சுவலி ஒரு வீடியோ எடுத்தேன். பட் எனக்கு அது போடுற அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஓகேவா? ஒர்க் எனக்கு பிடிச்சிருக்கு தான். நான் கஷ்டப்பட்டு பண்ணேன். நல்லா தான் இருக்குது. ஓகேவா? பட் அந்த வீடியோவில் எனக்கு வந்து அதை காட்டுற அளவுக்கு எனக்கு பிடிக்கல. ஸோ அதனால் நான் விட்டுட்டேன். வீடியோ எடிட் பண்ணல, எதுவுமே பண்ணல. அப்படியே அந்த வீடியோ டெலிட் பண்ணி விட்டுட்டேன். ஸோ இதுதான் இந்த சாரீ கதை. இது முடிஞ்சுதா? இப்போ வந்து ஐ எம் கோயிங் டு டூ மை மேக்கப். ஸோ நான் டல்லாக இருக்க மாதிரி தெரியுது. ஏன்னா எனக்கு வந்து ஆயிலி ஸ்கின் கேர் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன். அதனால தான் டல்லாக இருக்க மாதிரி தெரியுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்கணும்ல ஸ்கின்னை. மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைஸ்டாக வச்சுக்கிட்டா தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக இருக்குது. இந்த பொட்டு வேண்டாம். நான் எப்படி இருந்தாலும் வேறு பொட்டு தான் வைப்பேன். அண்ட் தலை வந்து நான் எதுவுமே பண்ணல. சும்மா சிக்கு மட்டும் எடுத்துகிட்டு கொண்ட மாதிரி போட்டு வச்சுருக்கேன். எப்படி இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு ஹேர் ஸ்டைலுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இதுக்கு. பிகாஸ் ஹேர் ஸ்டைலும் நிறைய பேர் வீடியோ கேட்குறீங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் ஹேர் ஸ்டைல் நானே பண்ணிவிட்டு உங்களுக்கு அது ஒரு ரீல் ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன். அண்ட் நீங்கள் என்ன இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறதுனா தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ் நான் போடுவேன். அதில் போடுறது தான் கொஞ்சம் ஷார்ட்ஸாக இதுலேயும் போட்டுட்ருக்கேன். பட் நீங்கள் அதுலேயும் பார்க்குறதுனா பார்க்கலாம். ஓகே. ஸோ அங்கேயே என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே. ஸோ ரொம்ப நேரம் பேசிட்டேன். இப்போ வீடியோக்குள்ளே. அண்ட் வந்து நான் இந்த சாரீக்காக சில ஜுவல்ஸு, ஹீலு அண்ட் வளையல், பேங்கிள் எல்லாமே வாங்கியிருந்தேன். இதுக்காக பர்டிகுலராக நான் வாங்கியிருந்தேன். அதெல்லாமல் உங்களுக்கு எண்டில் மேக்கப்லாம் முடிச்சுட்டு அதை போட்டுட்டு உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸும் நான் வேணால் கொடுக்குறேன் வேணும்னா. ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கப்புக்குள்ளே போகலாம். இதில் வந்து எந்த ஐடியாவும் இல்லை மைண்டில். ஜஸ்ட் என்ன தோணுதோ அதை நான் பண்ண போகிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்டார்ட் பண்ணலாம்.
நான் ஃபுல்லாக இதையே சொல்லிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. பட் எனக்கு வந்து ஸ்கின் கேர் ரொட்டீனையும் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. நான் மார்னிங் ரொட்டீன் அண்ட் நைட் ரொட்டீன் ரெண்டுமே வந்து வீடியோ போட்டிருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போது மேக்கப்புக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ நான் யூஸ் பண்ணுற ப்ராடக்டோட பேர் அண்ட் எதுக்கு லிங்க் கிடைக்குதோ அதோட லிங்க் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா வாங்கிக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஸ்கின் கேர் பண்ணிட்டதுனால நான் ஸ்ட்ரெயிட்டாக மேக்கப்புக்கு தான் போகிறேன். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நான் ஸ்விஸ் பியூட்டியோட மேக்கப் ஃபிக்ஸர் யூஸ் பண்ணுறேன். திஸ் இஸ் அ செட்டிங் ஸ்ப்ரே. ஏன் செட்டிங் ஸ்ப்ரே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே யூஸ் பண்ணுறேன்னா அப்போ தான் வந்து பேஸ் ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும்னு நிறைய இன்ஸ்டா ரீலில் பார்த்துட்டேன், நிறைய ஹேக்ஸ் பார்த்துட்டேன், நிறைய பியூட்டி இன்ஃப்ளூயன்சர் சொல்லிட்டாங்க. ஸோ ஓகே நானும் ட்ரை பண்ணலாம். அது ஆக்சுவலி லாங் லாஸ்டிங்காக இருக்குமா மேக்கப், அதனால நான் மேக்கப் ஃபிக்ஸர் ஃபஸ்ட் யூஸ் பண்ணுறேன். இது அப்படியே வந்து 7up மாதிரி ஸ்மெல், அந்த அதுக்குன்னா ஆமாம் 7up ஸ்ப்ரைட் அந்த மாதிரி ஸ்மெல் வரும். பட் ஓகே ஒர்க் பண்ணதுனால தான், அஃபோர்டபுள் ரேஞ்சு தான். அண்ட் நான் யூஸ் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்ஸும் அஃபோர்டபுள் தான். நானே வந்து ஹை அண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்க மாட்டேன், பார்த்துட்டு 10 ரூபாவாக இருந்தாலும் யோசிச்சு தான் வாங்குவேன். ஸோ நீங்கள் வந்து கண்ணை மூடிட்டு ஓகே இந்த ப்ராடக்ட் வாங்கலாமா வேணாமா, அதிகமாக இருக்குமா அதெல்லாம் யோசிக்க வேணாம், அப்படியே கண்ணை மூடிட்டு நீங்கள் வாங்கலாம். ஓகேவா? செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் ஃபேஸ் ரொம்ப கிட்ட வச்சு அதை அடிக்கக்கூடாது, கொஞ்சம் தூரம் வச்சு தான் அடிக்கணும். அது நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு டிப் மாதிரி சொல்லிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விஸ் பியூட்டியோட மேட்டிஃபைங் மேக்கப் ப்ரைமர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஜஸ்ட் ஒரு மினி ஃப்ரீ மாதிரி கிடச்சிது நைக்காவில் நான் பர்ச்சேஸ் பண்ணும்போது. ஸோ அது வந்து யூஸ் பண்ணுறேன். எனக்கு இப்போ ரீசெண்டாக ரொம்ப போர்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் போர்ஸ் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதுக்காக நான் இதை யூஸ் பண்ணுறேன். இது வந்து அவசியம்லாம் இல்லை, ஓகேவா? எந்த மேக்கப் வீடியோஸ் பார்த்தாலும் நான் ஃபாலோ பண்ணுற ஒரு ரூல் என்னென்னா, மேக்கப் வந்து நீங்கள் அவங்க பண்ணுற எல்லா ஸ்டெப்பும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸ்கின் கேரும் அப்படி தான், அவங்க பண்ண எல்லா ஸ்டெப்பும் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதில் ஒரு நாலேஜ் எடுத்துக்கோங்க. அண்ட் அதை வச்சு நீங்கள் உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் ஒரு அந்த லுக் மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. அதை வந்து உங்ககிட்ட இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வச்சு நீங்கள் ரீக்ரியேட் பண்ணுங்கள். நீங்கள் அப்படியே அவங்க வாங்குகிற எல்லா ப்ராடக்ட்ஸும் வாங்கணும்னு அவசியம் இல்லை. அவங்க 10 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணால் 10மே வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஜஸ்ட் 4 இருந்தாலே அந்த 4 வச்சு எப்படி பண்ணலாம், அப்படி பண்ணால் போதும். உங்களுக்கு அதுவே வந்து நல்லா தான் இருக்கும். 10 ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும், 2 ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். அதை நம்ம பண்ணுறதை பொறுத்து கொஞ்சம் அந்த ஐடியா மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து நான் இந்த பிஏ லானாவோட ஸ்ட்ரோக் க்ரீம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தேன். பட் இதோட ப்ரைஸ் வந்து 690, எம்ஆர்பி 690. ஸோ நான் இது யூஸ் பண்ண போகிறதில்ல. ஐ எம் கோயிங் டு யூஸ் திஸ் ஸ்விஸ் பியூட்டி லிக்விட் ஹைலைட்டர். இதோட ப்ரைஸ் வந்து கம்மி தான் கண்டிப்பாக, இல்லைனா நான் வாங்கியிருக்க மாட்டேன். இது வந்து எனக்கு கொலாபில் வந்தது, ஓகேவா? இதோட ப்ரைஸ் 349 எம்ஆர்பி. பட் டெஃபினட்டாக ஆஃபர்ஸ், நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும் இதுக்கு. ஸோ கம்மியாகவே கிடைக்கும், நீங்கள் அதில் வாங்கிக்கலாம். இது வந்து லிக்விட் ஹைலைட்டர்ன்றதுனா, அது ஸ்ட்ரோக் க்ரீம்ன்றதுனால நான் ஜஸ்ட் ஒரு மாய்ஸ்சரைசர் மாதிரி அப்படியே அப்ளை பண்ணிப்பேன். பட் இது லிக்விட் ஹைலைட்டர்ன்றதுனால அவ்வளோ அப்ளை பண்ண அவசியம் இல்லை. நான் இதை வந்து ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி தாட் ஆஃப் ஸ்கிப்பிங் ஃபவுண்டேஷன் பதில் ஜஸ்ட் கன்சீலர் மட்டும் வச்சு மேக்கப் முடிச்சிடலான்னு பார்த்தேன். பட் சரி அப்படியே பண்ணிடலாம், ஃபவுண்டேஷன் வேண்டாம். ஹைலைட்டர் வந்து தனியாக நம்ம இங்கே மட்டும் போட்டுக்கலாம், தனியாக கடைசியாக போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஐ எம் டேக்கிங் நீங்கள் உங்கள்கிட்ட ஸ்பஞ்ச் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரி ஈரமாக இருக்கிற ஸ்பஞ்சை யூஸ் பண்ணி நீங்கள் பிளெண்ட் பண்ணுங்கள்.
ஸ்பஞ்ச் இல்லைனா டைரெக்டாக வந்து ஃபிங்கர்ஸ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணாலே போதும், ப்ரஷ்லாம் யூஸ் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இது முடிச்சாச்சு. இது வந்து அப்படியே ரொம்ப எனக்கு வந்து கவரேஜ் வேண்டாம், சும்மா லைட்டாக ரொம்ப ப்ராமினெண்ட்டாக தெரிஞ்ச மாதிரி இருந்தது ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்குல்ல, அப்படியே ஃபுல்லாக எனக்கு வந்து டார்க் சர்க்கிள்ஸே இல்லை, ஐ பேக்ஸே இல்லை, அந்த மாதிரிலாம் எனக்கு காட்டணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட் இருக்கிறது கொஞ்சம் மேலோட்டமாக அதை கவர் பண்ணால் போதும். ஸோ இது போதும் எனக்கு. கொஞ்சம் நேரம் இது செட் ஆகட்டும், ஓகேவா? ஸோ ஹைலைட்டர் அண்ட் கன்சீலர் நான் இப்போ போட போகிறதில்ல, இப்போ வந்து கண்ணுக்கு போக போகிறோம். கண்ணை முடிச்சுட்டு கடைசியாக ஹைலைட்டர் அண்ட் ப்ளஷ் வந்து நான் போட்டுப்பேன். அண்ட் அதுக்கு முன்னாடி லிப்ஸ்டிக் போடும்போது லிப்ஸ் ட்ரையாக இருக்கக்கூடாதுன்றதுனால இதுக்கு என்ன லிப் பாம் யூஸ் பண்ணுறேன். லிப் பாம் வந்து நான் இது என்னன்னு மென்ஷன் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் இதுவும் கொஞ்சம் ப்ரைஸி தான். பக்கத்துலேயே இது இருக்குன்றதுனால தான் நான் இது யூஸ் பண்ணுறேன். பட் வேஸ்லின் இஸ் மோர் தென் எவ்ரிதிங். ஓகே, வேஸ்லினே போதும். 5 ரூபாய் அந்த குட்டி டப்பா வாங்கினாலே அது மாத கணக்கில் வரும். ஸோ அது போதும். வந்து மேக்கப் பண்ணும்போது மட்டும் ஸ்க்ரீனை பார்த்து பேசுகிறேன், பிகாஸ் மற்ற நேரம் நான் கேமரா பார்த்து பேசுகிறேன், நீங்கள் சொன்ன மாதிரி தான். பட் இப்போ மட்டும் கொஞ்சம் ஸ்க்ரீனை பார்த்துக்கிறேன், பிகாஸ் பக்கத்தில் எந்த கண்ணாடியும் இல்லை, அப்புறம் நான் கோளாறு பண்ணி வச்சுருவேன், ஓகேவா? ஸோ அதுக்காக. அண்ட் பேலட்னு பார்த்தா என்கிட்ட 2 ஐஷேடோ பேலட் இருக்குது. இது வந்து ஹாஃப் அண்ட் ஹாஃப்ன்ற ஒரு பிராண்ட்லேருந்து. இது வந்து ஓகே தான், ரொம்பலாம் இல்லை, பட் பிக்மெண்ட்டும் ஓகேஷாக தான் இருக்குது. கையில் எடுக்கும்போது நல்லா பிக்மெண்ட் இருக்க மாதிரி இருக்குது, பட் கண்ணில் போட்டால் அது தெரிய மாட்டேங்குது. ஸோ இது அவ்வளோவா நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இது வந்து மாஸோட ஐஷேடோ பேலட். இதோட பேர் வந்து மாஸ் மெஸ்மரைஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ் இருந்தது, நான் இந்த ஷேட் தான் எடுத்திருந்தேன். ஓகே, இதுவுமே கம்மி தான், 200 அந்த மாதிரி. 299 போட்டிருக்கு, பட் நான் 219க்கும் ஒன்று தான் வாங்கினேன். ஸோ ஐஷேடோ வந்து நல்லா பிரைட்டாக இருக்கணுன்றதுக்காக இன்னும் கொஞ்சம் கன்சீலர் நான் ஐலிட்ஸில் லைட்டாக போட்டுக்கிறேன். ஒரு டாட் இந்த கையிலேயே பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பேலட்டில் என்ன யூஸ் பண்ணுறது எந்த ஐடியாவும் இல்லை எனக்கு. கொஞ்சம் நியூட்ரலான லுக்கு தான் நான் பார்க்குறேன், ஓகேவா? ஸோ ரொம்ப ஓவர் ஹெவியாக தான் போகிறதில்ல, எப்பயுமே நான் அப்படி பண்ண மாட்டேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரெஷ் வச்சுருக்கேன், ஸோ அதை ஏதாச்சும் எடுத்து யூஸ் பண்ணுவான்னு பார்க்குறேன். கிடச்சிட்டான். இந்த ப்ரெஷ் வந்து ஒரு செட் ஆஃப் 12 18 ஞாபகம் இல்லை, 18 16 24 செட்டுன்னு நினைக்கிறேன். 24 ப்ரெஷ் வந்து மீஷோலேருந்து வாங்கினேன். அது 180 என்னவோ தான். நான் யூஸ் பண்ணுற அளவுக்கு இது வந்து நல்லாவே இருக்குது, ஓகேவா? ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து பேஸுக்கு இந்த ப்ரௌன் ஷேட் எடுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ப்ரௌன் ஷேட். ஃபுல்லாக லைஸுக்குமே போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த லுக் பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை அப்படின்னா நீங்கள் கண்ணை மூடிட்டு இந்த மாதிரி ஒரு லுக் போயிடலாம். ஒரு பேஸ் கலர் ப்ரௌன் வந்து ஒரு பேசிக் கலர். ஸோ பேஸ் கலர் போட்டுட்டு நீங்கள் உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கலர் வந்து இந்த இன்னர் கார்னர்ஸில் மட்டும் கொடுத்துட்டா அவ்வளோதான், முடிஞ்சுது. சிம்பிளாக இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகே, அந்த மாதிரி சொல்கிறேன். ஸோ பேஸ் முடிஞ்சுது. நெக்ஸ்ட்டு வந்து என்ன கலர் போடுறதுன்னு தெரியல. ஓகே, நெக்ஸ்ட் நான் வந்து இந்த கலர் போடுறேன். இது வந்து ஒரு கிளிட்டரி ஷேட், ஓகேவா?
நிம்மதியாகவே இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக காஜல் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எந்த பிராண்டோட காஜல்? கொலாசல், மேப்ளின் கொலாசல். இல்லை நைக்காவோட காஜல். இதோட பேர்லாம் போயிடுச்சு, அதனால் ஞாபகம் இல்லை. நைக்காவோட காஜல் வந்து நான் போல்டாக போட போகிறேன். ரொம்ப இல்லை, பட் போல்டாக போட போகிறேன். பிகாஸ் மற்றதுலாம் நான் ரொம்ப எதுவும் பண்ணலை, ரொம்ப ஹெவியாக எதுவும் பண்ணல. ஸோ ஐஸ் மட்டும்தான் நல்லா போல்டாக போட போகிறேன். ஸோ காஜல் போல்டாக. காஜலே உங்களுக்கு வேணும்னா அப்படியே ஒரு விங்கு மாதிரி இங்கே எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ப்ளூ ஹெவனோட எக்ஸ்ட்ரீம் லென்த் மஸ்காரா. இது வந்து 200க்கும் கம்மி, ஓகேவா? 175 155 சம்திங்க்கு தான் வாங்கியிருந்தேன். செம்மையாக இருக்குது. வாட்டர் ப்ரூஃப், ஸ்மஜ் ப்ரூஃப், எல்லா ப்ரூஃபும் கூட செம்மையாக ஸ்டே ஆகும். செம்மையாக இருக்கும். அப்படியே நான் ஏதோ ஃபேக் லேஷஸ் வச்ச மாதிரி இருக்குது. நிஜமாக நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எனக்கு பர்சனலாக லோவர் லேஷஸில் மஸ்காரா போடுறது பிடிக்காது, அதனால் நான் போட போகிறதில்ல. உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ கண்ணு முடிஞ்சது. ஐ லவ் இட். நெக்ஸ்ட் வந்து ஹைலைட்டர். இந்த ஹைலைட்டர் வந்து செம்ம பிக்மெண்டட். ஜஸ்ட்டு இதுவே போதும், ஓகேவா? நான் வந்து அப்படியே ஒரு ட்ராப்பு கூட போடல, அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறத லைட்டாக என் மூஞ்சில் ஒட்டேன், அவ்வளோதான். இதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள், பெல்லாலாம். அப்படியே அந்த க்ளோ ஃப்ரம் வித்துன்னு சொல்லுவாங்கள்ல, நிஜமாக அப்படி தான் இருக்கும். அந்த பெரிய பெரிய அப்படியே கிளிட்டரி பார்ட்டிகல்ஸ் நல்லா இருக்காது. நல்லா வந்து ஃபைனாக ஒரு வந்து சட்டிலாக ஒரு ஹைலைட். எனக்கு இங்கெல்லாம் ஹைலைட் போடுறதுலாம் பிடிக்காது. இங்கே மட்டும்தான் நான் போடுவேன், அங்கே மட்டும் போடாச்சு. இது வந்து ஃபார் ப்ளஷ் ஐ எம் டேக்கிங் திஸ் ஒன். இது வந்து ஆக்சுவலி ப்ளஷ் கிடையாது, லிப்ஸ்டிக் தான். இன்சைட் காஸ்மெட்டிக்ஸோட நிறைய தடவை நான் அதை காட்டியிருக்கேன். அதோட பேர் மறந்துச்சு. காஃபி நியூட்னு நினைக்கிறேன். நியூட் காஃபி, ஆமாம். A2 நியூட் காஃபி இன்சைட் காஸ்மெட்டிக்கோட புல்லட் லிப்ஸ்டிக். 85 ருபீஸோ 70 ருபீஸோ என்னவோ, அதுதான் நான் இதில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து எனக்கு லிப்ஸ்டிக் மாதிரி நான் போட்டேன்னா ரொம்ப லைட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ என் ஸ்கின் டோனுக்கு அது செட் ஆகாது. பட் ப்ளஷ்ஷாக அமேசிங்காக இருக்கும். கலர் ரொம்ப லைட்டாக தான் இருக்குது, ஓகேவா? பட் ப்ளஷ் நான் இங்கே போட்டேன். இது வந்து ப்ளஷ்ஷாக ரொம்ப அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து அந்த புல்லட் லிப்ஸ்டிக் உடச்சிட்டேன், ஓகே? அதனால நான் இந்த லிப்ஸ்டிக் லிப் பாம் டப்பாவில் போட்டு வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். இப்போ லிப்ஸ்டிக் மட்டும் போட்டால் மேக்கப் முடிஞ்சுது. லிப்ஸ்டிக்கு ஐ டோன்ட் ஹேவ் எனி ஐடியா, பட் கண்டிப்பாக நியூடாக தான் போகணும். ஐஸ் வந்து போல்டாக இருக்கிறதுனால லிப்ஸ் வந்து கொஞ்சம் நியூடாக இப்போ நான் இருக்கிற கலர்லேயே இருந்தால் நல்லாயிருக்கும். இது வந்து காம்பினேஷன் ஒன்று ட்ரை பண்ணலாம். இது வந்து ஜஸ்ட் ஹர்ப்ஸோட ரெய்சின் ரஸ்ட் லிக்விட் மேட் லிப்ஸ்டிக்னு நினைக்கிறேன். மினி தான் இது. ஆனால் இதோட பிக்மெண்டேஷன்லாம் வேறு லெவல். இது செட் ஆஃப் 5, ஆமாம், செட் ஆஃப் 5 வந்து ஏதோ ரேட்டு. பட் அந்த ப்ரைஸுக்கு நான் ஸ்வைப் தான் பண்ணேன். அதுவும் நல்லா பளிச்சுட்டு தான் 1 ஸ்வைப் பண்ணேன். பட் அதுக்கே செம்மையாக இருக்கா. இப்போ இது அப்படியே டார்க்காக விடானா. இது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட புல்லட் லிப்ஸ்டிக். ஷேட் வந்து ஹாட் நியூட். இது லைட்டாக ஓகே இது பண்ணி எடுத்துட்டா கொஞ்சம் செட்டில் ஆகிடும். அண்ட் இந்த
லிப்ஸ்டிக் ரெண்டுமே வந்து மேட் இல்லை, லாங் ஸ்டே கிடையாது, ஸ்மட்ச் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ரீஅப்ளை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். என்கிட்ட இருக்கிற எந்த லிப்ஸ்டிக்கும் வந்து ஸ்மட்ச் ப்ரூஃப் இல்லை. ஒன்று இருக்குது, பட் அது வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு செட் ஆகாது, எல்லாம் டார்க் கலர்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ இது மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஃபைனலாக மேக்கப் ஃபிக்ஸர் ஒரு தடவை அடிச்சுட்டு முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு வந்து மற்றதெல்லாம் பண்ணுறேன். ஓகே, இந்த ஹேர் ஸ்டைலுக்கு தனியாக வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்க்கலன்னா அதவே பார்த்துக்கோங்க. ஜஸ்ட்டு ஈஸியான ஹேர் ஸ்டைல் தான். அண்ட் இந்த தலைக்கு வைக்கிற இந்த பூ ஜட்டி ஏதோ ஜுட்டா சம்திங் இது பேர், இது வந்து நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். அதோட லிங்க் நான் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, செக் பண்ணுங்கள். The jewelries that I got for this saree, ஓகேவா? இது வந்து எல்லாமே மீஷோலேருந்து தான் வாங்கியிருந்தேன். நான் இதுக்காக ஒரு ப்ரைடல் செட்டு வாங்கியிருந்தேன், அது மட்டும் நான் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் இந்த நெக்லஸ், செகண்ட் இந்த ஹாரம், நான் போட்டால் ரொம்ப ஓவராக இருக்கும் இப்போது, ஸோ அதனால் நான் போட போகிறது இல்லை, ஜஸ்ட் உங்களுக்கு காட்டினேன். ஃபஸ்ட்டு ஒரு நெக்கி சுட்டி வருது இது கூட. ஓகே, இது நல்லா இருக்குது, இது நான் வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த ஜிமிக்கி, இதெல்லாம் ஒரு சிங்கிள் செட்டு. நெக்ஸ்ட் இந்த ஒட்டியானம், மாசா இருக்கா. இந்த ஒட்டியானமும் நான் போட போகிறதில்ல, பட் ஜஸ்ட் உங்களுக்கு காட்டினேன். ப்ரிட்டி இந்த 5 பீஸு சேர்த்து இட் வாஸ் அரவுண்ட் 600 சம்திங். நிஜமாக வர்த்து, நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட் டைம் நான் ஆர்டர் பண்ணும்போது டேமேஜாக இருந்தது, ஸோ ரிட்டன் போட்டு திருப்பி ஆர்டர் பண்ணேன். ஆனால் என்னென்னா, நீங்கள் மீஷோவில் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு மந்த்து முன்னாடியே வாங்கிடுங்க. ஏன்னா டிஃபெக்டாக இருந்தால் கூட ரிட்டர்ன் பண்ணி அதை திருப்பி வாங்குறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கேப் இருக்கும். ஸோ கல்யாணத்துக்கு 1 மாதம் முன்னாடியே வாங்கிடுங்க, அப்போ தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் அதோட முன்னாடி வாங்கினீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். பட் இந்த சில பேர்லாம் கடைசி நேரம் வரைக்கும் ஒன்றும் பண்ணாமல் இருப்பாங்கள்ல, அவங்களுக்குலாம் சொல்கிறேன். ஓகே, சாரீக்காகவே கஸ்டமைஸ் பண்ண பேங்கிள்ஸ், இது வந்து என் ஃப்ரெண்டு பண்ணி கொடுத்தா. அவள் இன்ஸ்டா பேஜும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அஃபோர்டபுள் தான், செம்ம பர்ஃபெக்ட் ஃபினிஷாக இருக்குது. ஓகேவா? எங்கள் அம்மா இதெல்லாம் பண்ணுவாங்க. இந்த த்ரெட் பேங்கிள்ஸ், சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் வந்து எங்கள் அம்மாவும் பண்ணுவாங்க. பட் இது வந்து பர்ஃபெக்ட் ஃபினிஷாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதை பார்த்துட்டு எங்கள் அம்மாவுக்கும் பிடிச்சது. ஸோ அவங்களும் இன்னொன்று ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. இவங்ககிட்டே வந்து அவங்களும் திருப்பி வேறு அவங்க சாரீக்கு ஒன்று சொல்லியிருந்தாங்க. அதுவும் வந்து கடைசி நேரத்தில் டக்குன்னு பண்ணி கொடுத்தாங்க. இதை நான் போட்டுறேன். ஃபைனல் டச்சாக பொட்டு. video. I hope you guys like this look. நான் இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். பட் நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன். அண்ட் ரொம்ப பேசிக் தான் இது. பட் பண்ண தான் ப்ராக்டிஸ் வரும். ஐ திங்க் நான் கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப கேவலமாக இருக்குன்னா கொஞ்சம் அதை ஸ்வீட்டாக சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, so that's it. Thank you so much for watching this video. I hope you guys like this, and also follow me on Instagram, YouTube, and YouTube. Okay, subscribe and like, share and subscribe. Bye bye. இது காலியே பண்ண மாட்டேன். காலி பண்ண திருப்பி வாங்குவேன். ஜட்டிய